Happy evening, guys. Nasdaq previews. New all-time high. CPI data ரிலீஸ் ஆயிருந்தது. எக்ஸாக்ட்லி 8:30 இந்த ஒரே ஒரு கேண்டில். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டில். பட் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் டைமில் சிபிஐ டேட்டா ஸ்கெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒன்றும் ஆச்சரியப்படுறது கிடையாது. செப்டம்பர் டேட்டா தான் இப்போ ரிலீஸ் ஆகுது. எப்போ ரிலீஸ் ஆகிருக்கணும், 9 days மேலே லேட்டாக இதாக ரிலீஸ் ஆகுது. ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்படின்னா ரேட் கட்ஸ் வரும்னா லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது கேஷ் ஃப்ளோ கம்பெனிக்கு எக்ஸஸ் ஆகும். அப்போ அவங்களோட எக்ஸ்பென்ஷன்ஸ் நடக்கலாம். அதனால் நாஸ்டாக் வந்து ஒரு நியூ ஆல் டைம் மேக் ஆகிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வரும். ரேட் கட் ஆகிடுச்சுன்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக போகாது. ஸோ ஸ்டாக்ஸில் நிறைய உள்ள வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தட்ஸ் வை மார்க்கெட் பம்ப்டு த நாஸ்டாக் டு ஆல் டைம் ஐஸ், நியூ ஆல் டைம் ஐஸ். கெஸிங் இந்த ஒரு 4 hour எஃப்இஜி வரும் பார்க்குறேன். பட் இட்ஸ் நாட் ஃபேர். எனக்கே தெரியும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் போகுமான்னு. ஸ்டில் அங்கே வரதுக்கான ரீசன், நான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஹெச்ஆர் மார்க்கெட் லிக்விடிட்டிஸ் அவைலபிள். இந்த லிக்விடிட்டி சொல்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ மேபி இப்போ இங்கே வந்துட்டு போகலாம், இல்லை இங்கே கூட வரலாம், நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் புக்கிங் செல் ஆஃப் கூட நடக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக நியூஸ் கேன் லைஸ் அண்ட் லோஸ்குள்ளார மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிச்சத்தை டிசைட் பண்ண முடியும். ஓகே, ரேஞ்ச் உள்ள எப்படி வேணாலும் மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வரும். இந்த ரேஞ்ச் ஏமாந்துடக்கூடாது நம்ம ஈஸியாக. அரௌண்ட் நியர்லி 1%, இல்லை ஒரு 7.5% வச்சுக்கலாம், 0.75%. அந்த ரேஞ்சை எப்படி கிளாரிட்டியாக மார்க்கெட் கிளியர் பண்ண போகுது. மேக்ஸிமம் ஐம் எக்ஸ்பெக்டிங் த செல் ஆஃப். ஆல் டைம் ஐஸில் மார்க்கெட் இவ்வளோ பீக் பையில் இருக்கும்போது செல் ஆஃப் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு செல் ஆஃப் எதிர்பார்க்குறேன். பட் எந்த விதமான டெக்னிக்கல் வியூவும் சுத்தமாக கிடையாது. ஓகே, நான் எதிர்பார்க்கறது கீழே ஒரு லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருக்குது, எல்லாம் கலெக்ட் ஆகணுன்ட்டு. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. 9:45 வரைக்கும் நீ ட்ரேட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு 15 minutes. ஏன்னா நியூஸ் இருக்குது. ஓகே, எக்கனாமிக்கல் டேட்டாவும் பாசிட்டிவாக தான் இருக்குது நாஸ்டாக்கு. அதனால் நம்ம பொறுமையாக இருந்தால் ட்ரேட்ஸ் எடுத்தாகணும். மார்க்கெட் ஸ்டார்டட். starting the sell off. Need to know 0.5 எங்கே இருக்குது. ஓகே, டன். எயிட் 10.25. இங்கே 0.5 ரீச்ட். செல் சரியாக எஸ்எம்டி இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், பை செல்ஸ் தான் எஸ்எம்டி இருக்குது. எஸ்எம்டினா என்ன கன்ஃபார்ம்லாம் ஆகல, ஜஸ்ட் சொல்கிறேன். இந்த லோஸ் என்ன ஸ்வீப் ஆகல. ஓகே, இங்கே எல்லாம் லோஸும் ஸ்வீப் ஆயாச்சு. நான் செல்ஸ் போகலான்னு தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பட் செல் சைடுக்கு எதுவும் நடக்கிற மாதிரி தெரில. ஈஸி ஃபேர் வேலி கேப்பு. இந்த ரேஞ்சை அசால்ட்டாக கரெக்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வியூ. பட் எஸ்எம்டி இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். நமக்கே தெரியுமே எஸ்எம்டி இல்லாமல் எடுத்தால் நம்ம ப்ராபிலிட்டி கம்மின்னு சொல்லிட்டு.
தென் அவர் ஸ்விங் ட்ரேட்ஸ் சிபிஐக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. பிஃபோராகவே ஒரு ஆஃப் அன் முன்னாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் சிபிஐ என்ன ஆனாலும் அவன் நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் வெல் ஆஸ் யூஎஸ்டி ஜேபியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபுல் டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அரௌண்ட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக மீன்ஸ் இங்கே வந்து 4ன்னு இருக்குது. பட் 4லாம் நான் க்ளோஸ் பண்ணுவேன் 3.5 ஆர் சம்திங். தட்ஸ் இட். யூஎஸ்டி ஜேபியும் அதே தான். வேறு எந்த ட்ரேட்ஸ் ஒன்றும் கிடைக்கல. இதனால தான் யூஎஸ்டி கேடம் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. DXY ஒரு செல் ஆஃப். பட் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் தொட்டிருக்கு. அகைன் பை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ see the stocks. Guys, massive gap up. See Tesla gap down, gap up Nvidia, Amazon down, 2 down, 2 up, 3 4 மேக்ஸிமம் மார்க்கெட் புல்லிஷ். ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே எஸ்எம்டி இருக்கா இப்போது? பக்கா இங்கேயும் எஸ்எம்டி இருக்குது. கோ ஃபார் வருமானு தெரில. பட் இந்த ஐஎஃப்இஜி நம்ம எய்ம் பண்ணலாம். அரௌண்ட் 34. ஸோ எய்ம் 1:2 ஆல் டைம் ஐ ஃபஸ்ட்டு ஒரு எய்மு. நீட் ரீட்ரேஸ்மெண்ட். பட் இன்னும் 5 minutes 10 minutes இருக்கு. நியூஸ் வேறு வரணும். ஜஸ்ட் ஏ வியூ. இந்த 9:45 நியூஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஆஃப்டர் த நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா சிம்பிள் திங், 9:45க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் மேக்ரோஸே ஒரு மேனிப்புலேஷன் டைம் தான். நியூஸும் உங்களுக்கு சேர்ந்து வருது. ரிஸ்க் டேக்கிங்னா நம்ம எடுத்துடலாம். எவாலுவேஷன் ஃபேஸில் இருக்கவங்க ப்ளஸ் மார்க்கெட்டில் அது குட்டி நியூஸ் தான், ஒன்றும் பெரிய நியூஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆல் டைம் ஐயில் இருக்குமேன்றதுனால பார்க்குறேன். வில் சி. எஸ்எம்டிஎம் இருக்குது. 15 minutes டேப் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா தான் வந்து போயிருக்கு. 1 hours. இந்த கைஸ் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எஃப்இஜி தான் வந்து போகும். ஓகே, நியூ ஆல் டைம். அவ்வளோதான், நியூ ஆல் டைம். எஸ்எம்டி இருந்தாலே கரெக்டாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஹேஷ்டாக் மேட் நியூ ஆல் டைம் ஹை. எஸ்என்பி ஏதோ கிட்டத்தில் போய் நிற்கிது மேக் பண்ணாமல். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கூறப்பட்ட எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி
வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அமேசான் ஹை 1, மெட்டா 2, மைக்ரோசாஃப்ட் 3, கூகுள் 4, NVIDIA 5 ஸ்டாக்ஸ். ஆப்பிள் அண்ட் டெஸ்லா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போது இது ஒரு IFEG ஒன்று இங்கே எடுக்கலாம். இங்கே எடுக்கலாம்னா இங்கே எடுத்துகிட்டு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய எஸ்எல்லாம் நம்ம வச்சுருக்க முடியாது. இங்கே எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் வைப்போம். பட் இங்கே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடும். அதனால தான் இந்த என்ட்ரியே வச்சுட்டுருக்கேன். சீன் S&P 500 ஆல் டைமே மேக் பண்ணவே இல்லை. அதே முக்கியமாக பாருங்கள். ஓகே, ரெண்டுமே ஆல் டைமே மேக் பண்ணியாச்சு. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் ப்ளஸ்லாம் வந்துட்டு போகணும். இதான் கைஸ் நம்மளோட எய்ம். பட் நம்ம டிப்பர் த டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்குறோம். வில் சி. 9:45 தெரிஞ்சிடுமே, இன்னும் ஒரு 2 minutes. இங்கே வச்சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப பெருசு வரும் எஸ்எல். அரௌண்ட் 57. Mm, 10 seconds to go. News mirrored again all day, mate. கண்டினியூஷன் போகாமல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போனோம். எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்குது. மேலே பிஎஸ்எல் கரெக்டாக தான், அந்த பிஎஸ்எல் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம இந்த எஸ்எல் வரும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா நம்ம இருக்கிறது பை எஸ்எம்டி வித் ஆர்டர் ஃப்ளோ ஆல் டைம் ஐ. அதனால் இதே நார்மல் என்ட்ரியாக இருந்தால் நிச்சயமாக டிபி ரீச் ஆன பிறகு நான் என்ட்ரி எடுத்து ரொம்ப யோசிப்பேன். நோ ப்ராப்ளம், மேக்ரோஸ் இருக்குது, மேக்ரோஸ் பார்த்துருக்கோம். Right guys, sign off signature of Subhasara. Close on body plus all reversal நிறைய போகுது. வெயிட் பண்ணுங்க, பட் கொஷின்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. Get ready guys. Macro started. Waiting for the entry. Market order போக ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, வந்திருக்கீங்க வரல எஸ்எம்டி.
வெயிட் கைஸ், இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் டவுட். ஃபர்தராக எதனா க்ரியேட் ஆகுமா தான் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்காங்க, அதான் நான் என்ட்ரி எடுக்காமல் வச்சுருக்கேன் பை சைட்ஸ். ஆல்ரெடி ஒரு மேனிபுலேஷன் நடந்துருக்கு. ப்ராப்ளமே ஆனால் டிஓஎல் எடுத்துட்டா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம அகெயின் போகலாமா வேண்டாமா? ஐ மீன் திருப்பியும் இதை வந்து போய் மார்க்கெட் எடுக்குமா எடுக்காதான்னு தெரில. இங்கே ஈஸியாக எஸ்எஸ்எல் எடுத்ததுக்கு பிஎஸ்எல் போயிடுச்சு நம்மளுக்கு. $950 sweep by $950. We are also $950 sweep ஆகல, $950 மேலே இருக்கு. ஓகே, guys took the market order. We'll see. Again, all time ஐஸ் மேக் ஆகாமல் மேக் ஆகாமல் பார்த்துக்கலாம்.
நான் எதிர்பார்க்குறது இந்த செல்எஃப்ஜி ரியாக்ட் ஆகிட்டு செல் ஆகாதுன்னு தான் பார்க்குறேன். ஐஎஃப்ஜி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்ததுக்கு ரீசனே அதுதான். ரே கேண்டில் முடிச்சிட்டானுங்க எத்தனை ப்ராஃபிட். இங்கே வேறு 956 ஐஸாக இருக்குது, இங்கே 957 இருக்குது, ருபீஸ் ஒன்றா மேலே இருக்குது. ஆமாம், இந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் வெளியே வந்துடலாம். அதாவது இந்த வீக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலே காலி நம்ம ஃபுல்லாக எஸ்எல் இருக்க உட்காந்துக்கிறோம் கேமில். மேபி இங்கே வந்து அக்ரெசிவ் என்ட்ரி ஆகிருந்தால் 34 அரௌண்டு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருந்திருப்பீங்க. சாலிடாக 1 ஹவர் இருந்திருக்கும். 1 ஹவர் கூட நல்ல ஆர்ஆர் தான். ஆனால் வினிங் ரேஷ் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு 70% வினிங் ரேஷ் இருந்தீங்கன்னா 1 ஹவர் வச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணலாம். வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். எமோஷனல் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. பண்ணால் மொத்தமாக கிடையாது. ரெவென்ஸ் ட்ரேடிங் ஐ மீன். என்னென்னலாம் பண்ணுது. ஐயோ, லைவ் மேனிபுலேஷன் எல்லாரும் பாருங்கள் எப்படி எப்படிலாம் அது பார்த்தீங்களா. ப்ரூஃப் ஆஃப் த மேனிபுலேஷன். எஸ்என்பி பாருங்கள், என்கியூ பாருங்கள். ஐ எம் அவுட். கைஸ் அது டிபி போனால் கூட பரவாயில்ல. இங்கே அடிச்சது நீங்கள் எஸ்எல் அடிக்குது எவ்வளோ நேரம் ஆகும். ஹெவி மேனிபுலேஷன் போயிருக்கு. நம்மளது எஸ்எல் 30 கூட கிடையாது. நான் எடுத்தது இந்த ஐ வந்தால் நம்ம 2 ஹவர் வந்துடும். பட் இதெல்லாம் பிடிக்க முடியாது. ஆல் டைம் சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவேன், நான் பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். டிபி செட் பண்ணுறேங்க. அதிகமாக போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட்டுருங்க. 2 ஹவர்ன்றதை செட் பண்ணுறேங்க. பேசிக்காக அது நல்லது ஆல் டைம் ஐஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது. How much we make today? எவ்வளோதான் போச்சு. அக்கௌண்ட் சம்மரி $110 தான். வேறு ஒன்றும் மேக் பண்ணல. நம்மளுக்கு சும்மாவே அங்கே $200 ஓடிட்டு இருந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம். உட்காந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ட்ரி எதுவும் கிடைக்கல. எஃபிசி எதுவும் இல்லை.
2 நாளா கைஸ் எனக்கே தெரியல 2 என்ட்ரின்னு காமிக்குது. செக் பண்ணலாம். 492 ஒரு என்ட்ரி, 25,500 ஒரு என்ட்ரியா? சீரியஸ்லி ஐ ஹவ் நோ ஐடியா. ஆர்டர் சம்மரி பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு கிடைச்சது 2 என்ட்ரி தான். ஒன்று இது, அப்படி இல்லைனா இந்த என்ட்ரி, வேறு எதுவும் கிடையாது. ஹோல்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக யாரெல்லாம் ஹோல்டிங்கில் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் 1 ஹவரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். கம்பல்சரி எல்லாருமே 1 ஹவர் இப்போ கூட ஓடிட்டு இருக்கோம் ஸ்டில் நோ. இன்னும் 1 ஹவர் ஒரு 6 ஹவரே கிடையாது. பட் எடுத்த ரிஸ்க் வந்துடுது. இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வைக்கிறேன், பட் போகவே மாட்டேங்குது. மேக்ரோ வேறு, அதுதான் எனக்கு இன்னும் இது 950 மேக்ரோ 10 வரைக்கும் 20 மினிட்ஸில் 60 ஹேண்டில் தான். நியூஸ்க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைக்கவே இல்லை பாருங்க. Going to TP. All time mega hits again. S&P 500. மேனேஜ் பேசினே ஹோல்ட் பண்ணியாச்சு, அடுத்து ஹோல்ட் பண்ண மட்டுமே. ரொம்ப பொறுமையாக தான் போகுது. பட் ஓகே, 1/2 மணி நேரம்லாம் ஹோல்டிங் ஆகும், அந்தளவுக்கு ஆகலை. மேக்ரோ ஒன்றும் முடியலல்ல. கரெக்டாக நச்சு நடிச்சது நான் 950 மேக்ரோவில். 34 70 வந்த அளவுக்கு 2 ஹவர் விட்டு இங்கே இருந்தால் நியர்லி 2 ஹவர் போய்டும். ஒரு வீக்காக எடுத்துகிட்டு போகிறான்னா இங்கே தான் ஒரு எஃப்இஜி இப்போ கண்ணால் பார்க்குறோம் நேரம் வச்சு. முக்கியமாக இந்த லோன் நீங்கள் யாரும் நோட் பண்ணினா தெரியல, சும்மா நான் போகும்போது நோட் பண்ணுங்கள். 10-2 அப்படின்றத வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு 10-4. பட் இங்கே 10-2 வந்து ஸ்வீப் ஆகும், மேலே தான் இருக்குது 10-4. இதெல்லாமே பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்போது கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம்.
5 மினிட் 1 மினிட் போயிடும். பட் நமக்கு ரீஎன்ட்ரி எதனா கிடைக்குமான்னு தெரில. எதுவும் இல்லை கைஸ். ஹோல்டிங் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸ்வீப் வச்சு திருப்பி போகணும். திருப்பி போகாமல் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆனாலே செட் ஆகாது. லீடிங் ஸோ நம்ம வந்து எதனா என்ட்ரி செட்டப் இருந்தால் கோல்டையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் போல. எம்ஜிசின்னு போட்டு பாருங்கள், வரும் பாருங்கள் கோல்டு. ஜிசினாலும் கோல்டு தான். ஜிசின்றது வந்து ஸ்டாண்டர்ட் லாட். நீங்கள் ஃபாரெக்ஸில் போடுற மாதிரி குட்டி 10K அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். இது எம்ஜிசின்றது மைக்ரோ தான். இப்போ என்கியூ எம்என்கியூன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஜிசி எம்ஜிசி. டே டைம் ஃப்ரேம் ஸ்வீப்பு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம். ஒன்றும் வேணாம், ரோ எடுத்துதா ஐ எடுக்கும்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் இருக்கிறதே ஒரு ரேஞ்ச் தான். ரேஞ்சுனா என்ன, எஸ்எஸ்எல் பிஎஸ்எல் பிஎஸ்எல் எஸ்எல் ப்ளே ஆகிட்டே இருக்கும். டேரக்ஷன் வந்து சேம் சைடெல்லாம் போயிட்டேலாம் இருக்காது, அவ்வளோதான். ஸோ இது வந்து 7 o'clock ஸ்வீப்பு. இதுவும் நல்லா ரிகவரி. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு லிக்விடிட்டி, அதை திருப்பி ஸ்வீப் அடிச்சுட்டு போகும்போது இது பக்கா மேனிப்புலேஷன். அதான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் எஸ்எல்லாம் அமையும். ஏஎம்டி என்ட்ரி இல்லையே, சிபிஐ கேண்டில் இது. ஓகே 5 minute அவ்வளோதான் கைசி. இந்த மாதிரி தான் கைசி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ட்ரேடு அழகாக இருக்குது. எல்லாருமே இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம் அங்கேருந்து 1 hour வந்தேன். இதெல்லாம் நீங்கள் படித்த மாதிரியே இருக்குது. அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் எம்எஸ்எஸ் வித் நியூஸில் வந்து கரெக்டாக மார்க்கெட் கொடுத்துருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ப்ரூஃபாக சொல்லியிருக்கேன்.
எப்போலாம் நியூஸுக்கு முன்னாடி மார்க்கெட்டே மேனிபுலேஷன் பண்ணி முடிச்சிடுச்சோ, நியூஸ் உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணாது, டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ணும். ஃபண்டட் அக்கௌண்ட் ரூல் படி நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பக்கா என்ட்ரி தான் அது. இதுதான் டே டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். கோல்டு ட்ரேட் பண்ணால் கோல்டு மட்டும் பண்ணணும், அதான் ஒரு பிரச்சனை. அது எனக்கு பிரச்சனை. என்னால் என்கியும் கோல்டு ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது, பண்ண முடியல. மேபி ட்ரை பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஸ்விங்ஸ் போயிடுறது எஃப்எக்ஸ்னாலே. ஈஸி ட்ரேட். இது மேலே கைஸ் என்ட்ரி இதுக்கு மேலாம் சைலண்ட்டாக உட்காந்து தான் இருக்கணும். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு செல் சைடு என்ட்ரியாவது வருமானு பார்த்துனாங்க. இது ஒரு ஆல் டைமை கூட மேக் பண்ணலையா, இங்கே மேக் ஆகிடுச்சா, சரி அப்படியே ஒரு எஸ்எம்டி வந்து ஆல் டைமை எஸ்எம்டியாக கூட இருந்துட்டு போட்டோம். அழகாக இங்கே தான் லிக்விடிட்டி வச்சுருக்கு. ஒரு ஸ்வீப்பிங் கொடுத்துட்டு எம்எஸ்எஸ் வித் எதனா ஒரு எஸ்எம்டி குட்டியாக இருந்தால் கூட போதும். ஆல்ரெடி இருக்குது. இந்த ஐஸ் எடுத்துக்கோங்க. 945 ஐஸ் இன்னும் மார்க்கெட் எடுக்கல என்கியூவில். இஎஸில் எடுத்தாச்சு. ரிஸ்கி தான் செல்ஸ் அடிக்கிறது. ஒன்று எதனா ஒன்றாவது பண்ணணும். ரொம்ப நேரம் நிற்குது, அங்கேயே இருக்குது. நியர்லி அங்கே பாருங்களேன், என்ன 10-6 அங்கே தான் இருக்குது. அரௌண்ட் 15 மினிட்ஸா அதான் கோல்டு பார்த்துருந்தேன். கோல்டு சூப்பராக போய்ட்டுருக்கு, செமையாக இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி சார் சரிங்களா. இப்போ நான் ஒரு நாளைக்கு நீங்கள் காமிச்சிடுறேன், அதனால் கோல்டு வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதுவும் அதே மாதிரி தான், எல்லா பேரும் ஒரே மாதிரி தான். எல்லா நாளும் எல்லாம் உங்களுக்கு என்ட்ரிலாம் கிடச்சினே எல்லாம் இருக்காது. இன்றைக்கி இது நல்லா போகுது, அவ்வளோதான். பவுன் 3.6, போனால் 4.8 பாருங்க. ஜிபிபிக்கும் யூரோவுக்கும் அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டில் இருக்குது. இதனால ஆனால் பை எஃபிஜி வச்சு பை போகுது, ஜிபிபினா செல் எஃபிஜி இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாறிடும், ஒரு கேண்டில் மேட்டரில். ஃபஸ்ட்டு ஜேபிஒய் ஸ்விங்ஸ் பண்ணுங்க, சீரியஸ்லி ஸ்விங்ஸ் பண்ணுங்க. இன்ட்ராடே உங்களால் எவ்வளோ அக்கௌண்ட்டில் எடுத்துட முடியும். நான் கோல்டு பாருங்கன்னு சொன்னது காரணம், நீங்கள் ஃபியூச்சர்ஸில் கோல்டு பண்ணலாம். என்கியூவில் இப்போது இதே என்ட்ரி இங்கே காமிச்ச எஃப்எக்ஸ் என்ட்ரி இதில் நம்ம எடுக்கிறோனாலும் காசு தான். உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம். சரி, அதே மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிட்டோலாம் சொல்ல மாட்டேன். ப்ரைஸஸ்லாம் வேரி ஆகும். 124 நீங்கள் இருக்குது, இங்கே 140 இருக்கும். ஃபியூச்சர்ஸ் வேறு, ஸ்பாட் வேறு.
மாறி மாறி தான் இருக்கும். சரிங்களா, ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, ப்ரைஸஸ்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ US 100க்கும் NQக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதே தான். வேணா நம்ம கோல்டும் பார்க்க முடியும், பார்க்கலாம். இதில் கோல்டு பண்ணாததுக்கு ரீசன் ஒன்றே ஒன்று தான், நம்மக்கிட்ட இருக்கிறதே ட்ராடவுன் கம்மி, ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் கோல்டில் போய் லாஸ் எடுத்துட்டா நீங்கள் எனக்கு எப்படி பண்ணுவீங்க? இதே நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் பில் பண்ணிட்டு உங்களுக்கு பஃபர் பில் பண்ணிங்கன்னா அப்போ பண்ணுங்க. பஃபர்னா எல்லாருமே தெரியும்ல, அக்கௌண்ட் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு $2000 வெளில எடுக்க முடியாது. அவங்க எஸ்எல்லாம் உள்ள வீங்க எடுக்க முடியாதுன்னா ஒரு சில ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியாதுலே ரூல் வச்சிருப்பான். ஒரு சில ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கலாம் சொல்லிடுவான், ஃபண்டிங் டிக்ஸ்லாம் எடுத்துக்க வைப்பானுங்க. ஆனால் நீங்கள் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு பே அவுட் எடுத்த உடனே $50,000 அக்கௌண்ட் கேபிட்டல் சைஸ் ப்ளஸ் ஒரு 100 உள்ளே இருக்கும். 50,100 அப்படின்ற ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ராடவுன் செட் பண்ணுவாங்க. நீங்கள் மொத்தமாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஒரு ட்ரேட் எடுத்து -$1 போனால் அடுத்த செகண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அதனால தான் பஃபர் உள்ள வைங்கன்றோம். ரியல் ட்ரேடர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களோட ரியல் கேபிட்டல்ஸ், அதே மாதிரி நம்ம பண்ண வைப்பாங்க. ஃபியூச்சர்ஸ்னால் அப்படி தான். அதனால தான் ஃபியூச்சர்ஸ் நீட்ஸ் மோர் டிசிப்ளின். பட் உங்களுக்கு வந்து தேவையான ப்ராஃபிட்ஸ் நிறைய இருக்குது. எதனா ஒரு 2 இல்லை 1 கூட ஓகே. உதாரணத்துக்கு ஒரு 2 ப்ராஃபிட் நீங்கள் ஆஃப் மேக்ஸ் பண்ணாலே உங்ககிட்ட பயங்கர காசு இருக்கும். ஸ்டார்டிங் நிச்சயமாக ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். சரிங்களா, பயங்கர ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். நான் வந்து ஃபாரெக்ஸ்லாம் நிறைய வாட்டி ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன். அக்கௌண்ட் எடுத்துமே ப்ளோலாம் ஆகும். நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஆகிட்ட அப்புறம் கூட அக்கௌண்ட் ப்ளோ ஆகும், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். இன்னும் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போது நான் ஓவர் த ட்ராடவுன் போகும்போது எடுத்துகிட்டு வர பார்ப்பேன். ஹை ரிஸ்க் வச்சு 6% ட்ராடவுனில் போயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர அளவுக்கு பொறுமை இருந்தால் பண்ணுவேன். இல்லைனா மிச்சம் 4% தானே இருக்குது, ஒரு 1 or 2% ட்ரேட் வச்சு எடுத்து பார்ப்போம் பிரேக் ஈவன் வருதானே. இல்லைனா ப்ளோ பண்ணுறேன். ஃபண்டட் அக்கௌண்ட்டாக இருக்கவே கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோ ட்ராடவுன் போனாலுமே. இதுவே சேலஞ்ச் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு ட்ராடவுனில் போயிடுச்சுன்னா கண்ணை முன்னே தூக்கி போட்டுடலாம், ஹை ரிஸ்க் வச்சு வேறு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ட்ராடவுனில் இருப்பீங்க, ஒரு 5% 6% ட்ராடவுன் இருப்பீங்க. 5% 6% ட்ராடவுன் வந்து மீண்டு வரதுக்கு நல்ல ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அது நீங்கள் புது அக்கௌண்ட் எடுத்து 5 to 6% ப்ளஸில் வந்துட்டு போயிடலாம். இது எப்போனா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டாக நிறைய வச்சுட்டு பைசாலாம் கையில் வச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறேன். அந்த மைண்ட் செட் வந்துடும், தன்னால் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போயிருப்பீங்க. ஃபியூச்சர்ஸில் அழகாக ட்ரேட் சிங்கர் சாஃப்ட்வேர் இருக்குது. ட்ரேட் சிங்கர் நேம், அதை யூஸ் பண்ணிங்களா மல்டிபிள் ப்ராஃபிட்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு $50, $100, $150 3 பிளான் தான். இயர்லி ஆர் மந்த்லி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் அதில் கனெக்ட் பண்ணுறோம், எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பொறுத்து அந்த மந்த்லி பிளான் மாறும். அதாவது ஒரு கனெக்ஷனுக்கு 20 அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவான். எத்தனை கனெக்ஷன்ஸுன்றது ஒருத்துக்கும் பேக்கேஜ் வரும். $50, $100. பேசிக்காக $50 நீங்கள் கொடுத்து காப்பி ட்ரேடிங் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். ஸ்டார்டிங்கில் 10 அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் 100Kல வச்சுருங்க, இல்லை 50Kல வச்சுருங்க. 100Kனா $1 million, $500,000 50Kல 10 அக்கௌண்ட்னா தாராளமாக $50 செலவு பண்ணலாமே. வெறும் $50 நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, அத்தனை அக்கௌண்ட்டை காப்பி பண்ண வைக்குது உங்களுக்காக. அது சம்பாரிச்சு தருது, பயங்கரமாக இருக்கும். அப்போலாம் உங்களுக்கு இதுவே பெருசாக தெரியுங்க. சீரியஸ்லி 1 hourன்றது ஏன் பெஸ்ட்டுன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே. லாட் ஆஃப் ட்ரேடர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு 200 300 கூட 50K அக்கௌண்ட்டில் அக்செப்டபுள் ப்ராஃபிட். ஆனால் எல்லா நேரமும் அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வின்னிங் ரேஷியோ உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி லோ ப்ராஃபிட்ஸ் போட்டிங்கன்னா 1 hour 1.5 hour போயிட்டீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு வந்து 2 to 3 hour இருந்ததுன்னா பயமாக பண்ணிடலாம். இருந்தாலுமே ஒரு 1 hourன்றது நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல நார்மல் டைமில், அதுக்கான ரீசன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 அக்கௌண்ட் வச்சுருங்களேன், சரி 5 அக்கௌண்ட்டு கூட வச்சுருங்க. 200 into 5 அக்கௌண்ட்ஸ்னால் $1,000 நீங்கள் மேக் பண்ணுறீங்க, சும்மா இல்லை. அதுதான் அந்த காப்பி ட்ரேடிங்கோட பவர்னு சொல்கிறேன். எஃப்எக்ஸில் அதை பண்ண முடியாது. ஸோ எஃப்எக்ஸில் ஸ்விங்ஸ் பண்ணனால அதுக்கு பதிலாக லாட் ஆஃப் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டைவர்ஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபண்டிங் டிப்ஸ் அப்படின்ற ப்ராஃபிட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான்
EU 0.5%, USD JPY 0.5% எடுத்திருந்தேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் நான் தனியாக எடுப்பேன். இந்த ஜிபிபியும் USD எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங் இந்த வீக்கில் கோல்டு ஆல் டைம் போச்சுல, அது தனி, கோல்டுக்கு மட்டும் தனி ஸ்விங் அக்கௌண்ட் தான். அது என்னோட மென்டல் ப்ரெஷர் எப்படி வேணாலும் சொல்லலாமே. கோல்டு எனக்கு தனி அக்கௌண்ட் இருந்தால் தான் செட் ஆகும். கோல்டு லாஸ்ட்டில் நான் இருக்கும்போது வேறு ஒரு ட்ரேடை லாஸ்ட்டில் இருந்ததுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் நான் கோல்டுக்கு தனி அக்கௌண்ட் வச்சுப்பேன். ஸோ கோல்டு ஸ்விங்ஸுக்கு தனி, மற்றபடி மொத்த ஃபாரெக்ஸ் பேர்ஸுக்குலாம் தனி. அதிகபட்சம் அட் a டைமில் நான் 1% மேலே ரிஸ்க் விடவே மாட்டேன். 0.5 தான் எடுப்பேன். ஒரு ட்ரேடுக்கே 1% எடுத்துருவேன். இல்லையா, 2 ட்ரேடு எதனா கிடைக்க போதா, 2 ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். நான் அப்படி எடுத்ததுக்கு காரணம் DXY பை ஆகுது, அதனால் USD JPY பை ஆகும். DXY பை ஆகும்போது யூரோ USD ஆப்போசிட்டாக செல் ஆகும். நான் ஜிபிபி தான் தந்தேன், யூரோ இல்லை, ஜிபிபி செல் ஆகும். யூரோ 4 ஹவர்ஸில் தொடலை, அதனால் அதில் போகல. ஜிபிபி தான் எனக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ DXYக்கு ஆப்போசிட் பேர் ஜிபிபி, பாசிட்டிவ் பேர் USD JPY. ரெண்டுத்துலேயும் 6 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்தாச்சு. ட்ரேட் ஓடும், வேலை முடிஞ்சது. ஏடா குணமாக நீங்கள் இந்த என்கிட்ட இப்போ 2 10K இருக்குது, இல்லை 2 50K இருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த ப்ராஃபிமாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஒன்றுத்தில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை போயிட்டு பை, இன்னொரு அக்கௌண்ட்டில் செல்லுன்னு போட்டிங்கனாலும் நீங்கள் காலி, அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடும். ஏன்னா இப்படியும் ஒரு சில பேர் திறமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக சொல்லிடுறேன், அந்த மாதிரி நடந்திருக்கு கிளாஸஸில். நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக அது ப்ரொஹிபிட்டட், சரியா, எட்ஜிங் அது பேர், பண்ணக்கூடாது. பை செல்லு ஒன்று ஒரே பேரில் போடக்கூடாது. நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை போட்டாலுமே காலின்றேன். நீங்கள் சொல்லலாம் நான் வேறு அக்கௌண்ட்டை தானே போய் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒத்துக்க மாட்டான். அப்படி போனாலும் எட்ஜிங் தானே, எப்படி பண்ணான்னு எட்ஜிங் தான். ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணான்னா அதே ப்ராஃபிட்டில் வேறு அக்கௌண்ட்டில் போய் பண்ணான்னு. மொமெண்டம் செகண்ட் மேக்ரோஸில் என்ன இருக்குமான்னு பார்த்துடலாம். ரொம்ப இன்னைக்கு மூவ் ரொம்ப கம்மி இல்லை, ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குது, பெருசாக இல்லை. ஸ்டாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். முன்னாடி சொல்லி கொடுத்துருவோம் என்ன பண்ண போய் அது பண்ண போகுது. கைஸ், நான் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்றத இந்த மாதிரி டேப்லாம் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. ஸ்க்ரீன் தனித்தனியாக வச்சுக்கோங்க. நான் தனித்தனியாக ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காமிச்சு நின்றாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸ்க்ரீன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட் இருந்தால் கூட ஓகே தான்.
சிங்கிள் பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தேவைப்படாது. எஸ்எம்டிஸ் எனக்கு கம்பேர் பண்ணியே ஆகணும் எம்என்கியூக்கும் எம்இஎஸ்க்கும். ப்ளஸ் நான் இந்த மாதிரி அப்பப்போ போயிட்டு எஸ்பிஒய் பார்த்துட்டு என்விடியாலாம் பார்த்துட்டு இருக்கேன். மேக்னிஃபிகன்ட் 7 இது 2 ப்ளஸ் கோல்டு தனியாக ஓடிட்டு இருக்கும். எனக்கு எஃப்எக்ஸ்லாம் தனியாக ஓடிட்டு இருக்கும். நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதே இந்த ஒரு 3 இயர்ஸ் ஸ்கில் ஜோன்ஸில், அவ்வளோதான். நான் எஃப்எக்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி வந்து நான் ஆக்டிவாக இருப்பேன்றதை உங்களுக்கு சொல்லணும் தான் நான் இங்கே இத்தனை டேப்பை போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை டேப் எனக்கு அவசியமே இல்லை, ஒரு டேப் போதும். ஃபோராஸ்மே வீக்காக தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை இந்த கேண்டில். அதான் ப்ரீவியஸாக போய் இங்கே எடுத்துருச்சு, இங்கே எடுக்கவே இல்லை. ஐ சொல்கிறேன், ஆல் டைம் ஐஸ் மேக் ஆகலை என்கியூவில். எம்என்கியூவில் வந்து ஆல் டைம் ஐஸ் மேக் ஆகிடுச்சு. எவ்வளோ முடியுமோ ஜேர்னல் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். சீரியஸ்லி நிச்சயமாக முடியும் எல்லா வேலையும். ஆனால் அதனால் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பொறுத்து தானே சொல்ல முடியும். ஓகே, எப்படி நம்மளுக்கு ஃபினான்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலுக்கு மாறுது, அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 இயர்ஸோ 10 இயர்ஸோ ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறதும் போச்சு. நம்மளுக்கு ப்ராக்டிஸுன்றது ரிவ்யூ பண்ணி ஜேர்னல் பண்ணிட்டு அதை அகைன் அப்ளை பண்ணுறது தான் ப்ராக்டிஸ். ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராக்டிஸ் கிடையாது. அதை பிளைண்டாக அதையே நம்பிட்டு இருக்கிறது கிடையாது. இங்கே வந்து தொட்டுருது. ஓகே, அகைன் என்ட்ரி தான் பார்க்கலாமா? 10 950 951 வந்து ஸ்வீப்டு. இங்கே 951 தான் ஸ்வீப் ஆகலை. மேபி வில் மேக் சம்திங் அகைன் ஒரு 15 மினிட் 5 மினிட் 1 hour 4 hour ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இல்லை அவ்வளோதான். நானும் எதிர்பார்த்தேன்னா இன்கேஸ் இது போய் மேலே முடிஞ்சதுன்னா நமக்கு அகைன் ஒரு ஐஎஃப்ஏஜிங் கிரியேட் ஆகுமா? ரிஜெக்ட் ஆனாலும் சத்தியமாக நம்ப மாட்டேன். இது கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு என்ட்ரி இது வரைக்கும் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆனால் அதுக்கு பாடி க்ளோஸ் போகணும், அப்போ தான் நான் நம்ப மாட்டேன். மேபி கெட் ரெடி ஃபார் த மார்க்கெட் ஆர்டரில் லிமிட் ஆர்டரில் செட் பண்ணிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். 30 அப்படின்னா 4 லிமிட்ஸ் போட்டுக்கலாம். பட் நீட் டு கன்ஃபார்ம் தட் பாடி க்ளோஸ். இப்படியே போடுவாங்க, இப்போவே என்ட்ரி போடுவாங்க ஐஎஃப்ஏஜில். நிறைய பேர் அப்படி தான் போடுவாங்க. ஓகே, அதான் ரன்னிங் என்ட்ரி அப்படியே போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒன்று பாடி க்ளோஸ், அப்படி இல்லைன்னா அது திருப்பி வந்து தொடணும்னு எதிர்பார்ப்பேன். பட் அது ஒவ்வொருத்தரோட ட்ரேடிங் மாடலை பொறுத்து மாறும். இப்போ நான் எடுக்கிறதுக்கான காரணம் மேலே இன்னும் வீக்காக தானே இருக்குது ஐஸு, அதனால தான் பார்க்குறேன். இட்ஸ் ஃபைன். என்ட்ரிங் SL 468. டேக் ப்ராஃபிட் 2 hour நான் செட் பண்ணுறேன். 30க்கு சரி, ஆல் டைம் செட் பண்ணலாம். 550
நான் எங்கே என்ட்ரி போட்டேன் அது எங்கேயோ போய் என்ட்ரி. வெயிட் பண்ணியிருந்தா நான் இங்கே 8 என்ட்ரி எடுத்திருப்பேன். ஒரு 1.25 ஆண்டில் தான் பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம். ஓ 12 நான் போடவே இல்லையே. ஐயோ கைஸ் வெயிட் a second. எனக்கு ட்ராடோன் ஹிட் ஆகிடுமே. குவான்டிட்டியா சம்திங் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சரி பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எமோஷ்னல் லாஸ் சீரியஸ்லி. 12 குவான்டிட்டி ஒரு மினி. நான் 12 குவான்டிட்டி அப்போது எஸ்எல் டிபி செட் பண்ணும்போது அது இன்னொரு என்ட்ரி ஆகுது போல. அதாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. செக் பண்ணிடலாம். அப்புறம் அப்படியே கூட கம்முன்னு இருந்துருக்கலாம் போல். பட் 12 குவான்டிட்டிஸ் அதாங்க ஒரு வாட்டியும் நான் எஸ்எல் டிபி செட் பண்ணும் போதும் அதான் மார்க்கெட் ஆர்டர் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை சரியா ட்ரேடிங் வியூவில். இப்போ தான் புரியுது. லிமிட் ஆர்டர் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகும்ல. லிமிட் ஆர்டர் நம்ம செட் பண்ணிட்ட பிறகு எஸ்எல்ஆவோ டிபிஓ அதை செட் பண்ண போனால் அது அகெயின் ஒரு நியூ ஆர்டராக க்ரியேட் ஆகும். நம்ம லிமிட் ஆர்டர் செட் பண்ணும் போதே நம்ம வைக்கணும். எஸ்எல்இயோ டிபிஓ நம்ம அப்பவே வச்சாகணும். அதே மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் ஆர்டரும். அந்த நீ இப்போ எடுத்தது எமோஷனல் டெசிஷன். உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் நான். ஆக்சுவலி அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் கன்ஃபார்மாக க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா பெர் டேக்கு ரிஸ்க் வந்து 500 தான் செட் பண்ணியிருக்கேன் ட்ரேட் ரேட்டில். இன்கேஸ் அது கொஞ்சம் இறங்கியிருந்தாலுமே எனக்கு 500 க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் அது இறங்கல. நான் தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணி வேஸ்ட்டு. உள்ளே இருந்திருந்தாலாவது ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும். அது பாருங்கண்ணா 12 குவான்டிட்டி போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்ல ப்ரைஸ் தான். இதோட லோ தான் நம்ம என்ட்ரி 98. நான் 12 ஆவரேஜ் வந்து அது 2 அடியில் ஏற்றி சொல்லுது. 99 சொல்லுது. கைஸ் உஷாராக இருங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஆகும் போல். எனக்கு இப்போ தான் தெரியுது. நானும் பெருசாக அதை யூஸ் பண்ணதில்லை. ஐ மீன் மார்க்கெட் ஆர்டர்ஸை பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. அது உள்ளே போயிடுச்சா? பட் நான் இது மாதிரி ட்ரேட் எடுத்தாலும் செட் ஆகுது. நான் ட்ராப் பண்ணிட்டேன். அரௌண்ட் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா -378 நீ லாஸ் பண்ணது. இது வந்து நான் 2 நாள் லாஸ் பண்ண வேண்டியதோட அதிகம்.
அக்கௌண்ட் இந்த ட்ராடவுன் பிரேக் ஈவனில் ப்ளஸில் இருந்தது, இப்போ ட்ராடவுன் இருக்குது. $500 ட்ராடவுன் இருக்கு. அவ்வளோ சீரியஸ்லி இந்த தப்பை பார்க்காம ஹோல்ட் பண்ணியிருந்தாலே நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். தப்பாக போட்டேன் தான் போட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்த்துருக்கலாம். ப்ராஃபிட் ஏதாவது க்ளோஸ் பண்ணியிருப்பேன். கன்ஃபார்ம் நேரம் $500 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். நான் 4 குவான்டிட்டி தான் போட்டிருந்தேன். திடீர்னு 12ன்னு பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு எஸ்எம்டி கிடச்சிட்ட பிறகு என் ட்ரேட் செட்டப்பில் ரொம்ப தைரியமாக இருக்கும். எஸ்எம்டிலனா நான் எந்த அளவுக்கு போகணும்ன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. எஸ்எம்டி எனக்கு இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு ட்ரேட்ஸ் வந்து ஈஸி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு மேனிப்புலேஷனாக பார்க்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எஸ்எம்டினா எனக்கு ஒரு மேனிப்புலேஷன், ஒரு இண்டிகேஷன், 2 பேரகான் டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ மொமெண்டம் கன்ஃபார்மாக வரும், பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். அதனால் எஸ்எம்டி லைக் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் குயிக்காக ரியாக்ட் ஆகிருக்கணும் கைஸ். ரியாக்ட் ஆகிருந்தா டக்குன்னு எடுத்துகிட்ருப்பேன். 1 hour போயிடுச்சு, விட்டதை இப்போ எடுத்துகிட்டு இருக்கலாம். குயிக்காக ரியாக்ட் ஆகிருக்கணும், வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நல்ல டே நானே எடுத்துட்டேன். அரௌண்ட் இங்கேருந்து தான் நான் 500 வச்சுப்போமே. 500 ரிஸ்க் 30, 1 hour. ஆனால் நான் எப்பப்போலாம் வந்து தொட்டுட்டு போகணும்னு நினச்சி இது அப்படியே போகணும்னு நினச்சி போகிறோன்னா அப்போ நல்லா டீப்பாக வந்து போகுது ஐஎஃப்இசி. நான் நியர்லி $740 ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த எஸ்எல் செட்டப்புக்கு 12 MNQ போட்டால் $740. இப்போ அது போயிருக்க ஸ்பீடுக்கு அப்படியே $740 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். இப்போ அதிர்ச்சி ஆகி க்ளோஸ் ஆகிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கும். இங்கே போய் அதிர்ச்சி ஆகி க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு $400 லாஸ் தான். இப்போ புரியுதா 1 hour நமக்கு முக்கியன்றது. நான் ப்ராஃபிட்ஸை சொல்ல, இப்போ இங்கே ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணியிருந்து இங்கே ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் 2 hour மேக் பண்ணதான் சொல்லணும். அவ்வளோதான், அப்படி எடுத்துகிட்டு போயிடணும்.
ஸ்டார்டட் தான் இன்றைக்கி. மார்க்கெட் ஒரு 60 ஹேண்டில் ரேஞ்ச் கூட தான் சுற்றிட்டு இருக்குது. நம்ம டிபிக்கு சொல்கிறேன், ஓவராலாக 100 ஹேண்டில் ரேஞ்சில் இருக்குது. 100 to 90 ஹேண்டில்ஸில் இருக்குது. இது இன்னும் மாஸ்டர் என்ட்ரியாக இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஹேக் பண்ணுறதுக்குள்ளே போயிடுச்சு. கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வரோம், போயிடுச்சு. இது வந்து இது 1.5 ஆர் எனிதிங் நான் மேக் பண்ணதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு பியாவது வச்சுருந்துருப்பேன். லாஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ட்ரேடிங் ஸ்டைல். மார்க்கெட் ஆர்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. பட் நான் பண்ண மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. பெரிய மிஸ்டேக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி போட்டுடுறேன், அதுக்கப்புறம் வேறு இந்த தப்பு. வேஸ்ட். டேக் ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு ஒரு 4 MNQ விழுந்திருக்கும் போல். ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஒரு 4 MNQ விழுந்திருக்கும். மொத்தமாக இங்கே 12 இருந்தது. அதுதான் எஃப்இஜி ஆக்ட் ஆகிருக்கா? ஓ, அங்கே எஃப்இஜி இல்லை. 49,500. ஓகே, எனக்கு இன்னும் ட்ராடவுன் கம்மியாக தான் இருக்குது. ட்ரைவிங் ட்ராடவுன். இதனாலே ஃபியூச்சர்ஸில் வினிங் ரேஷியோ இன்னும் முக்கியம். ஏன்னா ட்ராடவுன் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டேலேருந்து கணக்காகும். நீங்கள் ஒரு எண்ட் ஆஃப் தி டே, இப்போ நம்ம இன்றைக்கி இந்த டே முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 53,000 பண்ணணும் அப்படின்ற இடத்துல ஒரு 52 பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களோட ட்ராடவுனே $2,000 தானா, 52,000லேருந்து 2,000 மைனஸ் பண்ணால் இப்போ 50,000 தான் உங்களுடைய அதிக ட்ராடவுன் லிமிட். ஸோ எது உங்களோட ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டே இந்த அக்கௌண்ட், அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்னவா இருந்தது, அதுலேருந்து தான் உங்களோட ட்ராடவுன் கழிப்பாங்க. உங்கள் ட்ராடவுன் அமௌண்ட் 4%, $2,000 50K அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் ஹையஸ்ட்டாக நீங்கள் போய் அக்கௌண்ட் முடிக்க போகிறீங்க, ஃபண்டிங் ட்ரிக்ஸில் இருக்கீங்களா எல்லோரும்? $2,500 உங்களுக்கு டார்கெட்டாக 52,000 வந்துடுறீங்க. இன்னொரு 500 தான் பண்ணணும். ஆனால் அந்த 500 பண்ண முடியாமல் நீங்கள் -2,000 போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம 50,000 அசல் தானே வந்துட்டோம், அதுக்கு பின்னாடி தானே நம்மளுக்கு லாஸே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதிகபட்சம் உங்களுக்கு ரெக்கார்டான ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ? $52,000. அதுலேருந்து நீங்கள் -2% $2,000 வந்துட்டீங்க. அவ்வளோதான் ட்ராடவுன் இட்டு. அப்படி தான் ட்ராடவுன் கணக்காகும். அப்பெக்ஸ்ன்ற ப்ராஃபிட்டில் இதோட மோசமாக கணக்காக அங்கே வந்து லைவ் ட்ரையலிங் ட்ராடவுன். இது வந்து எண்ட் ஆஃப் த டே ட்ரையலிங் ட்ராடவுன் சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டேனா அந்த டே முடிஞ்ச பிறகு தான் அவன் கணக்கு எடுப்பான், அதான் அவங்களோட அதிகபட்ச பேலன்ஸ் அக்கௌண்ட்டானு. ஆனால் அப்பெக்ஸில் அப்படி கிடையாது, ரன்னிங்லேயே எடுப்பான். இப்போ ரன்னிங் டேனா எனக்கு இந்த விக்கி இங்கே இருக்கும்போது $2,000 இருந்திருக்கும். எனக்கு இங்கே பிரேக் ஈவனில் வரும்போது என் என்ட்ரி ப்ளஸ் வரும்போது 2,000 வந்துடும்.
சாரி 2000 ஜீரோ ஆகிடும். அவ்வளோதான், அப்படியே உங்களுக்கு லாஸ் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ட்ரேடில் தான் இருப்பீங்க, ப்ராஃபிட்டபிள் தான், அது உங்களுக்கு எல்லாமே ஓகே தான், பட் நீங்கள் லைவாக விட்டுறீங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, அது வந்து லைவ் ட்ரைனிங் ட்ராட் அது பேர் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ஆர்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபாரெக்ஸ்னால் சரி பரவாயில்ல ஹோல்ட் பண்ணுங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லலாம். இங்கே அதெல்லாம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கே வந்து $50,700 சம்திங் நம்ம ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து இப்போ நான் $1,100 கிட்ட லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இன்னும் ரிமைனிங் ஒரு $900 தான் எனக்கு ட்ராட் ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணணும், ஒன்றும் கன்சர்வேட்டிவாக போகணும், இல்லையா 2 ட்ரேட் நான் 300 இல்லை 400 அது மாதிரி ரிஸ்க் எடுத்து மேலே வரத்துக்கு பார்ப்பேன். அதான் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு 250 எடுத்து கூட 2 hour வந்துச்சுன்னா $1,000 ப்ளஸில் வந்துடுவேன். தென் அப்போ அந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேறு அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் யோசிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. இப்போது இங்கே கூட வந்து 1 hour அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னது காரணம், மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்குது. யாராலையுமே அந்த ரேஞ்ச் இந்த இடத்துல வந்து காமிச்சிருச்சுன்னா உடஞ்சிரும் அப்படிலாம் சொல்ல முடியாது, புரியுதா? இப்போ இந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம், நம்ம டிசிப்ளினாக ஏதோ கொஞ்சம் போல 1 hour க்ளோஸ் பண்ணிடுறோம், அந்த ரேட் அப்புறம் 5 hour போதுன்னு நம்ம சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து போகுது பார்த்தீங்களா, இருக்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது இதுலேயே ப்ரீமியம் சொல்லிட்டு அந்த ட்ரேட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ரேஞ்சில் இருக்கீங்க, அந்த ரேஞ்ச் வேறு ஆல் டைம் ஹை ரேஞ்சு, இப்போ தான் திருப்பி புதுசாக கிரியேட் ஆச்சு, அவுட் ஆஃப் த கில் ஜோனு, இது அவுட் ஆஃப் த மேக்ரோஸ் வேறு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது உஷாராக தான் இருந்தாலும் அட்லீஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 1 hourன்றது ஒரு நல்ல RR. நீங்கள் பிஇ புக் பண்ணுறதோட பினா பிரேக் ஈவன் என்ட்ரி எந்த இடத்துல போட்டிங்களோ அதே இடத்துல க்ளோஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒன்றும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, ஜீரோ, அது வேஸ்ட்டு. எனிதிங் அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணணும், அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம மைண்ட் செட்டில் வைக்கணுன்றதுக்காக நான் 1 hourன்றேன். ஏன்னா அக்கௌண்ட் சைஸ் போகும்போதோ இல்லை நீங்கள் ட்ரேடுக்கு ரிஸ்க் அமௌண்ட்டை மாற்றும் போதோ ஒரு வாட்டி நீங்கள் ஒன்று RR சொல்லுவீங்க, ஒன்று ரிஸ்க் அமௌண்ட் சொல்லுவீங்க. இப்போ நான் $500 ரிஸ்க் எடுத்தேன்னா அது வந்து என்ன RR, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அமௌண்ட் படி பார்க்காதீங்க, 1 hour எவ்வளோ, 2 hour எவ்வளோ, அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க பொறுத்து கிடையாது. அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் அங்கேயே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு.
no more entries guys. We'll see tomorrow, I mean Monday. இந்த மாதிரி என்ட்ரிஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் சிபிஐ கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஏஎம்டி செட்டப் கிடச்சிது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். அது நைஸ் செட்டப், சும்மா சொல்லவே கூடாது. அதை எக்ஸாக்ட்லி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலே 2 hour நினைக்கிறேன் போயிடுச்சு. அரௌண்ட் 34க்கு போதும், அங்கேயே போயாச்சு 2 hour. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அது சாலிட் 2 hour. பட் நம்ம விட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். எப்படி பார்த்தாலும் 1 2 hour இல்லைங்க, 1 hour 2 hour ரெண்டுத்துலேயும் மேக் பண்ணிடலாம், இல்லை ஒரே ட்ரெயினில் மேக் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ரிமைனிங் நான் லாஸ் பண்ணது என்னோட தப்பு, அது டெக்னிக்கல் மிஸ்டேக்னு, அதாவது என்னோட சைட் டெக்னிக்கல் மிஸ்டேக், அப்படியே மார்க்கெட் மிஸ்டேக். சி ஆன் மண்டே. ஆல் டைம் வைஸில் மார்க்கெட் இன்றைக்கி முடிய போதா இல்லை ரிவர்சலில் முடிய போதான்னு நமக்கு தெரியாது. ஏஎம் ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ பிஎம் எதனா கொஞ்சம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இருக்கலாம். நம்ம அதை மண்டே பார்த்துக்குவோம். தேங்க்யூ கைஸ்.